லாரி ஓனர் கவனத்துக்கு தொப்பூர் காட்டில் வந்து பாலம் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, உங்கள் டிரைவருங்க வந்து நியூட்ரலில் நிறைய பேர் ஓட்டுறாங்க. ஒரு வண்டி அடிபட்டால் எவ்வளோ செலவாகுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன் வந்து உங்கள் டிரைவர் வந்து தொப்பூர் காட்டில் ஏன் நியூட்ரல் ஓட்டுறீங்கன்னு கேட்க மாட்டேங்கிறீங்க? ஒரு வண்டி கவுந்துச்சுன்னா எவ்வளோ செலவாகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அதாவது என்ன சொல்கிறேன்னா, ஒவ்வொரு டிரைவர்கிட்டையும் சொல்லுங்கள், தொப்பூர் காட்டில் வண்டி கவுத்திட்டீங்களா, உங்களுக்கு ஏதாவது உடலுக்கோ ஏதாவது உயிருக்கோ ஏதாவது சேதாரம் ஆச்சுன்னா ₹1 செலவு பண்ண மாட்டேன், நியூட்ரலில் இறக்காதீங்க, கீரில் இறக்குங்கன்னு சொல்லுங்கள். அடுத்தது இன்னொன்று என்னன்னா, இதில் வந்து 30ன்னு போட்டு வச்சுருக்காங்க. தொப்பூர் காட்டில் எல்லா இடத்துலையும் 30 போட்டு வச்சுருக்காங்க. அந்த 30 சிம்பிள் எதுக்குன்னா, 30ல் வண்டி இறக்குங்க, அதிக ஸ்பீடு வேண்டாம், அதிகபட்சம் 30, 2வது கீரில் இறக்குங்கன்னு தான் சொல்கிறது. லாரிக்காரனும் கேட்க மாட்டேங்கிறீங்க. அது இல்லாத என்னன்னா, இப்போ பஸ் ஓட்டுறவங்களுக்கு வரேன் நான், என்ன ராக்கெட் ஓட்டுறீங்கிற நினப்பில் ஓட்டுறீங்களா என்னன்னு தெரியல. 30ஆம் நம்பர் போட்டு வச்சிருக்கிறாங்க, 30க்குள்ளே ஓட்டுங்கன்னா எந்த பஸ்ஸுக்காரும் கேட்கறது கிடையாது. ப்ரைவேட் பஸ்ஸும் கேட்கறதில்ல, கவர்மெண்ட் பஸ்ஸும் கேட்கறதில்ல. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், பஸ்ஸில் பயணம் செய்கிறவங்கள, யார் உயிரை எடுக்கிறதுக்கு நீ இவ்வளோ வேகம் ஓட்டுறன்னு எந்த பயணியாவது பார்த்து கேட்டிருக்கிறீங்களா? டிரைவரை பார்த்து எதுக்கு 30ஆம் நம்பர் போர்டு போட்டுக்கிறாங்க, 30க்குள்ளே ஓட்டு, 2வது கீரில் வந்து இறக்குங்கன்னு சொல்கிறாங்க, ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? பறக்குறாங்க, ப்ரைவேட் பஸ்ஸும் பறக்குது, கவர்மெண்ட் பஸ்ஸும் பறக்குது, எதுக்கு அப்படி ஓட்டுறீங்கன்னு கேளுங்க. அடுத்தது இன்னொன்று என்னென்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட், ஏன்னா காலையில் பார்த்தா காலேஜ் பஸ் நிறைய போகுது, காலேஜ் பஸ்ஸும் பறக்குது. அதில் பயணிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டை பார்த்து நான் கேட்குறேன், நீங்கள் கேளுங்க டிரைவரை, எதுக்கு வந்து இவ்வளோ வேகம் ஓட்டுற இந்த தொப்பூர் காட்டில், யாரை சாவடிக்க நீ இப்படி வேகமாக ஓட்டுறன்னு மட்டும் கேளுங்க. 30 போட்டிருக்காங்கன்னா 30 ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஓட்டுங்க. யாருக்கும் யாராலையும் எந்த ஒரு சேதாரமும் ஏற்படக்கூடாது. 2வது அவங்க உயிர் அவங்களுக்கு முக்கியம். அடுத்தது என்னன்னா, கார் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு அட்வைஸ், எக்காரத்தை கொண்டு லாரி பின்னாடியும் லாரி பின்னாடியும் பஸ்ஸு பின்னாடியும் ஒட்டிக்கிட்டு போகாதீங்க. பெரும்பாலும் நீங்கள் உள்ளே போதுறதால தான் பெரிய வண்டி பிரேக் அடிக்கும்போது நிற்காத வந்து ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு காரணம். உங்கள் குடும்பம் உங்களுக்கு முக்கியம். கொஞ்சம் லாரியை ஒட்டி யாரும் கார் ஓட்டாதீங்க. சனி ஞாயிறில் மட்டும்தான் அதிகமாக கார் ட்ராவல் பண்ணுறது. என்ன காரணம்னா, பெங்களூர்லேருந்து ஊருக்கு வரவங்க, அதேமாதிரி ஊர்லேருந்து பெங்களூர் போகிறவங்க, இந்த சனி ஞாயிறில் மட்டும்தான் செம்மையான கார் அதிகமாக வருது. அதே மாதிரி ஸ்லோவாக ஓட்டுங்க. இந்த தொப்பூர் காட்டில் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக ஓட்டுங்க. ஏன்னா நிறையா இடத்துல இங்கே வந்து விபத்து நடக்கக்கூடிய இடம். நீங்கள் தொப்பூர் காடு முழுசாக இறங்குற வரைக்குமே விபத்து நடக்கிற இடம் தான். எல்லா இடத்துலையுமே இன்ச் பை இன்ச் ஆக்சிடென்ட் ஆகிருக்குது, நிறையா பேர் உயிர் போயிருக்கு. ஏன் பட்டும் திருந்த மாட்டேங்கிறீங்க? அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, கீரில் இறக்குங்க, எதுக்கு நியூட்ரலில் இறக்குறீங்க? பஸ்ஸு மெயினாக வந்து கவர்மெண்ட் பஸ்ஸை பார்த்து நான் கேட்குறேன், நீங்கள் நல்லா வேகமாக ஓட்டுறீங்க, என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு என் கையில் மாட்டினீங்களா கசா முசான்னு பேசி விடுவேன். தொப்பூர் காட்டிலேயே வண்டியை குறைக்க போட்டு யாரை வந்து சாவடிக்க நீ இவ்வளோ இதாக ஓட்டுற? 30ல் ஓட்டு. ஏன்னா இப்போ வேலை போல புல்லாதையே வந்து தொப்பூர் காடு புல்லாக வந்து அங்கங்கே திரும்புகிற இடத்துலாம் 30ஆம் நம்பர் எதுக்கு போட்டிருக்கிறாங்க? 30ஆம் நம்பர் என்ன காரணம்? அந்த 30க்குள்ளே ஓட்டுங்கிறது தான். சரி, ஓகே.